ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையர்களே. அது திருப்பாடல் ஒன்று அழகா சொல்லுவாரு, துள்ளியோடும் புள்ளிமான்களை என் கால்களை பலப்படுத்துவார் என்று திருப்பாடல் ஒன்று ஆசிரியர் அழகாய் பாடுகிறார். அந்த வகையில நான் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு திறவுகோல் இருக்கிறது. The key is to trust him, to love him. ஆண்டவர் மீது பற்று கொண்டு வாழ்கிற வாழ்க்கை நம்மை ஒருபோதும் தோற்றுவிடாத ஒரு வாழ்க்கையை நம்மை உயர்த்தி வைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை. உடல் வலிமை, மன வலிமை, பண வலிமை, அறிவினுடைய வலிமை, திறமையினுடைய வலிமை, ஆள் வலிமை, பதவி வலிமை என்று பலவிதமான வலிமைகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா எல்லா நிலைகளிலும் வலிமையினால் ஒருவர் பெரியவராக மாறுவது கிடையாது. ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது, ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை, மாறாக ஆண்டவரை நம்பிக்கை கொள்வோரும் ஆண்டவர்கள் பற்று கொள்வோரும் வலிமை பெறுவார்கள். அதோடு கூட இருளுக்கு தீயவர் இரையாகும் போது நல்லவர்கள் ஒளிக்கு அழைக்கப்படுவார்கள் என்ற செய்தியும் இது அழகாய் சொல்லுகிறது. இந்த 9-10 வசனங்களிலே இறைவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அழகாய் உணர்கிறோம். பராமரிக்கிற இறைவன், பாதுகாக்கிற இறைவனை அண்ணா வலியுறுத்தி பாடுகிறார். அதுவும் குறிப்பாக ஆண்டோர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிறவர்கள் அனைவரும் வாழ்வையும் வளத்தையும் நலத்தையும் பெற்றுக்கொள்கிற செய்தி அடிக்கோடிட்டு காட்டுகிறார். குறிப்பாக கடவுள் 20 மனிதர்களை தரம் பிரித்து பார்க்கிறார். தம் மீது பற்று கொண்டோர் தீயோர். தீயவர்கள் ஆண்டவர் மீது பற்றுக்கொள்வதில்லை, ஆண்டுடைய சட்டங்களை கடைபிடிப்பதில்லை. தம் மீது பற்றுக்கொள்கிறவர் சட்டங்களை கடைபிடிக்காமல் இருக்க மாட்டார்கள். அந்த வகையில் நல்லோருக்கும் தீயோருக்கும் இடையே பகுத்து பார்த்து நல்லோரின் வழிகளை ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்ற திருப்பாடல் வரிகளை இந்த பகுதி எதிரொலிக்கிறது. தம் மீது பற்று கொண்டோர் காலடிகளை ஆண்டவர் காப்பார். நிறைய இடத்துல இதனுடைய உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் மீது பற்று கொண்ட தானியேல், ஆண்டவர் மீது பற்று கொண்ட 3 இளைஞர்கள், ஆண்டவர் மீது பற்று கொண்ட சூசன்னா, ஆண்டவர் மீது பற்று கொண்ட எரேமியா, ஆண்டவர் மீது பற்று கொண்ட எஸ்தர், யூதித், இவர்கள் எல்லாருடைய காலடிகளும் ஆண்டவர் பாதுகாத்தார். அது சிங்கத்தின் குகையாக இருக்கட்டும், தீச்சுளையாக இருக்கட்டும், ஒலஃபென்ஸ் என்கின்ற பெரிய கொடுமையான படைத்தளவியாக இருக்கட்டும், அல்லது அச்சத்திற்குரிய அரசனாக இருக்கட்டும், அது எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆண்டவர் தம் மீது பற்று கொண்டவருடைய காலடிகளை பாதுகாப்பது என்பதற்கு ஏற்கனவே சொன்ன ஆண்டவரே என் பாறை, உறுதியான பாறையின் மீது என் கால்களை நிலைநிறுத்துவார் என்று திருப்பாடலாசிரியர் சொல்லுகிறது போல அண்ணா ஆண்டவரை தன்னுடைய உறுதிப்பாட்டின் அடித்தளமாக காண்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான கருத்து. இரண்டாவது ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னாக்க, யாரும் தன் சொந்த வலிமையால் வல்லவர் ஆவதில்லை, ஆற்றல் பெறுவதில்லை. அது ரொம்ப முக்கியமான கருத்து. அமெரிக்காவில் ஒரு சகோதரர் தன் பிள்ளையோடு பெரிய துணிக்கடையிலிருந்து வெளியே வருகிறார். வெளியே வரும்போது கையில் நிறைய பைகள், ஒவ்வொரு பையிலும் ஒரு விதமான புது துணிகள் அங்கே வாங்கப்பட்டிருக்கிறது. 10 வயது பிள்ளைக்கு தந்தை அவ்வளவு மகிழ்ச்சியோடு அவ்வளவு உடைகளை வாங்கி கொடுக்கிறார். பக்கத்திலே இன்னொரு சிறுவன் இருக்கிறான். அவன் அழுக்கு உடை அணிந்து, கலைந்த தலையோடு, புழுதி விழுந்த பாதங்களோடு, செருப்பில்லாத கால்களோடு நின்று கொண்டு பிச்சை கேட்கிறான். அந்த பையனை பார்த்து தந்தை முகம் சொல்லிக்கிறார். அப்ப அந்த சின்ன பையன், அப்பா அவனுக்கு ஏதாவது செய்யணும்பா என்று சொல்கிறான். அந்த சின்ன பிள்ளையினுடைய நல்ல மனதை புரிந்து கொண்ட தந்தை, ஒருவேளை உன்னுடைய உடைகளில் ஒன்றை அவனுக்கு தரலாமா என்று அவர் கேட்கிறார். கொடுங்கப்பா அப்படிங்கிறான். ஒரு தந்தை வாங்கிய புது உடைகளிலே ஒரு அழகான சட்டையையும் ஒரு கால்ச்சிராயும் அந்த பையனுக்கு கொடுத்து, என் மகன் உனக்கு கொடுக்க சொன்னார், வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். அதை வாங்கி கொண்டு மகிழ்ச்சியோடு சிரித்த வண்ணமாய் அந்த பிள்ளை போகிறான். தன் மகனை கூட்டிக் கொண்டு அவர் போய்விட்டார். நீ எங்க தங்கி இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி கேட்கல. தூரமாய் போய்கொண்டிருந்த அந்த பையன் திரும்பி பார்த்து, பாலத்துக்கடியில் இதை நான் தூங்கி கொண்டிருப்பேன் என்று அவன் சொன்னான். அப்ப அப்பா இல்ல, அம்மா இல்ல, நிரந்தரமான வீடு இல்ல, பாலத்துக்கடியில் கூடியிருக்கிற ஒரு ஏழை சிறுவன் என்று அவனை கண்டு கொண்டு தன் பையனை அழைத்துக் கொண்டு அவர் போய்விட்டார். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகு அந்த பாலத்தடியிலே அந்த பையனை தேடிக்கொண்டு அவர் வருகிறார். அந்த பையன் அங்கே அமர்ந்திருக்கிறான். அப்ப பார்க்கும்போது
தந்தையினுடைய கரங்களிலே நிறைய பூட்ஸ் இருக்குது, சாக்ஸ் இருக்குது, சாக்லேட்ஸ் இருக்குது, தொப்பி இருக்குது, புல்லோவர் இருக்குது, நிறைய துணிமணிகள் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுட்டு நிற்கிறாரு. இவன் என்ன என்பது போல அந்த சின்ன பையன் பார்க்கிறான். இது எல்லாம் என் மகன் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று சொன்னான். இப்போ உங்க மகனுக்கு என்று அந்த பையன் கேட்கிறான். அப்பா அந்த பையனை பார்த்து சொல்றாரு, உனக்கு எவ்வளவு வயது என்று கேட்கிறார். 10 என்கிறான். என் பையனுக்கும் 10 தான். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக புற்றுநோயால் அவன் பாதிக்கப்பட்டான். கொஞ்சம் கொஞ்சமா இவன் செத்து கொண்டிருந்தான். அவன் விரும்பியதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். அவன் சாவதற்கு முன்பாக என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். அப்பா, ஒருவேளை நான் மரித்து போனால் இதையெல்லாம் நீங்கள் வாசல்படியில பார்த்தீர்கள், அந்த பிள்ளைக்கு கொடுங்கள் என்று சொன்னான். ஆகவே தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பையனை பார்த்து அப்பா சொல்லுகிறார், என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, என் மகனுக்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான டாலர்களை செலவழிக்கக்கூடிய வல்லம் எனக்கு இருந்தது. ஆனால் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. உன்னிடம் வாழ்வு இருக்கிறது, நம்பிக்கை இழக்காதே, தொடர்ந்து ஓடு, வறுமை உன்னை தடுக்கக்கூடாது, எது வேண்டுமானு என்னை கேள் என்று சொல்லி அந்த பிள்ளை அனைத்து எல்லா பொருட்களையும் கொடுத்து விட்டு அவர் கணத்தை திரும்பி வருகிறதாக அந்த சின்ன நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது. என்ன சொல்றேன்னா, பைபிள்ல அழகான வசனம் இருக்குது, செல்வ பெருக்கினால் உனக்கு வாழ்வு வந்து விடாது என்று பளிச்சுன்னு சொல்லுது. முட்டாளே, நீ சேர்த்து வைத்து யாருக்கு போகும், இன்று இறைவன் உயிரை வாங்க போகிறாள் என்று பணக்கார முட்டாளை பார்த்து இறைவசனம் இடித்துரைக்கிறது. வீடுக்கு மேல் வீடு கட்டுவேன், மாடிக்கு மேல் மாடு கட்டுவேன், என் தோட்டத்திற்கோடு இன்னொரு தோட்டத்தை இணைத்து நான் பணக்காரன் ஆவேன் என்று சொல்கிறவர்களே கேளுங்கள் என்று இறைமை 22ஆம் அதிகாரம் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறது. சொத்துக்கு மேல் சொத்தும், பணத்திற்கு மேல் பணமும், பதவிக்கு மேல் பதவியும், புகழுக்கு மேல் புகழும் சேர்த்த அரசனை பார்த்து ஒரு கழுதின் அடக்கம் கூட உனக்கு கிடைக்காது என்று எரேமியா கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல அந்த வார்த்தையை நினைவுபடுத்துறேன். ஏன் அப்படின்னாக்க, ஒருவர் தன் சொந்த ஆற்றலால் வலிமை பெறுவது கிடையாது. ஆண்டவர் நமக்கு வலிமை, ஆண்டவர் நம்முடைய சக்தி, ஆண்டவர் நம்முடைய கோட்டை, ஆண்டவர் நம்முடைய அரண், ஆண்டவரை நம்முடைய அடைக்கல பாறை, ஆண்டவரை நாம் புகலிடம் தேடும் தஞ்சம் என்று திருப்பாடல் ஆசிரியர் 18ஆம் திருப்பாடலில் சொல்லுகிறதை போல ஆண்டவர்கள் வலிமை. அதுல இன்னும் மலாக்கியா புத்தகத்துல இன்னொரு அழகான வசனம் இருக்குது, ஆண்டவர்கள் மகிழ்ந்திருப்பதே என் வலிமை என்று சொல்வார். டு ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த் என்று சொல்லி அழகாய் சொல்லுவார். அந்த வசனங்களை நினைவுபடுத்துகிறது. நம்முடைய ஆற்றல், நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய அழகு எங்கே போகும் என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் நமது ஆற்றலாய் இருக்கும்போது நின்று நிலைப்போம், சரித்திரத்தையும் சாவையும் தாண்டி நாம் வாழ்வோம். இந்த இடத்துல சொல்றது, அதுல இறைவசனத்துல இன்னொரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது, அன்பு சாவை விட வலிமையானது. லவ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் டெத் என்று சொல்வார்கள். அந்த கதை படிக்கும்போது தான் நினைக்கிறது, அந்த சின்ன இறக்கும் துருவாள் இந்த பெண்ணினுடைய அன்பு சாவை தாண்டிய ஒரு பாசத்தை காட்டி வாழ இருக்கிறவர்களுக்கு, வாழ தவிக்கிறவர்களுக்கு வாழ்வை தந்து அவன் மரித்து போன செய்தி வருகிறது. இது மாதிரி நிறைய செய்திகள் சொல்லலாம். நிறைய சமயத்துல நாம அன்றாட வாழ்க்கையில் அண்ணா சொல்கிற வார்த்தையினுடைய நினைக்கும் போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இதில் வாழ்வு, அதில் வாழ்வு, இதில் மகிழ்ச்சி, அதில் மகிழ்ச்சி, இதில் இன்பம், அதில் இன்பம், இதில் பரவசம் என்றெல்லாம் பறந்து கொண்டிருக்கலாமல் ஆண்டவரின் இன்பத்தை தேடு, உன் மனதின் விருப்பங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்ற வார்த்தையை நாம் கடைபிடித்தோம் என்றால் இந்த வார்த்தையை நம் வாழ்வாய் மாற்றுகிறோம் என்பது அர்த்தமாகும். அது ஒரு செய்தியா இருக்குது. அதே போல அடுத்தபடியா வரும்போது, ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவோர், அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடி முழங்கச் செய்வார், ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார், தம் அரசருக்கு வலிமை தருவார், தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார். இதுல ஒவ்வொன்னா போகுது. ஆக்சுவலா அரசர்களுடைய வலிமைகள் நொறுக்கப்படும், ஆண்டவருக்கு எதிராக நிற்பவர்கள் மேல் இடி முழங்கும் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவரை எதிர்த்தோ ஆண்டவர் இன்றியோ ஒன்றும் கிடையாது என்ற நிலையை சொல்லிவிட்டு, ஆண்டவர் விரும்புகிறவரை அவர் திருப்பொழிவு செய்கிறார் அரசராக. அந்த அரசர் ஆண்டவரின் திருப்பொழிவினால் வலிமை வருவார் என்ற செய்தியோடு நிறைவு பெறுகிறது. இந்த கிட்டத்தட்ட ஒரு 100-120 அதிகாரங்களை நாம் கடந்து வந்திருப்போம். தொடக்க நூலிலிருந்து முதல் முறையாக மெல்கிசெதேக் என்கிற வார்த்தைக்கு அப்புறம் மெலெக், மொஷியாக். மெலெக் என்றால் அரசர், மொஷியாக் என்றால் திருப்பொழிவு பெற்றவர். இந்த இரண்டும் இங்கதான் வருது. இந்த மன்னராட்சி இங்கே ஆரம்ப சொல்லி இங்கே போடப்படுகிறது. அதை தொடர்ந்து வருகிற காட்சிகளிலே சாமுவேலின் அழைப்பு, சாமுவேலின் பணி, சாமுவேலினால் திருப்பொழிவு செய்யப்படுகிற சவுல் என்று வரலாறு நீண்டு கொண்டு போகும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு நுழைவாயிலாக, ஒரு அத்தாட்சியாக, ஒரு கட்டியமாக இங்கே அமைகிறது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே. எல்கானா ராமாவிலுள்ள தன் வீட்டிற்கு சென்றார். சிறுவனோ குரு ஏலியின் முன்பாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். எல்கானா தன்னுடைய மனைவியோடு இல்லம் திரும்புகிறார்கள். அவர்கள் அமைந்த வாழ்வு, இல்லற வாழ் வாழ்கிறார்கள். இந்த பக்கத்துல சிறுவன்
குரு ஏலியின் முன்பாக ஆண்டுக்கு ஊழியம் செய்தான். இந்த வார்த்தை 3ஆம் அதிகாரத்துல தொடர்ச்சியா வரும். அதுக்கு நடுவுல இடைச்சொல்லாக ஏலியின் மக்கள் பற்றிய செய்தியை நாம் சந்திக்க வருகிறோம். ரொம்ப நான் சொன்னேன் 1, 2, 3 அதிகாரங்கள் சாமுடைய அழைப்பு பற்றிய செய்திகள், அப்புறமேட்டு 4, 5 அதிகாரங்கள் மற்றும் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் திருப்பழை பற்றிய செய்திகளை தாங்கி வருவதாக ஆதார நூட்களில் நாம் கண்டோம். இப்போ அண்ணாவனுடைய அழகான பாடல், அழகான 10 வரிகள், நறுக்கு தரித்தால் போல பொறுக்கி எடுத்த வார்த்தைகள், உள்ளத்தை உருக்குகிற உறுதிப்படுத்துகிற உன்னதமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளில் இருக்கிற இறையியல், இந்த வார்த்தைகளில் இருக்கிற சமூக சமய மற்றும் உறவு புரட்டி போடும் தன்மை, ரிவர்சலை நாம் பார்த்தோம். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன சிந்தனைகளோடு இந்த பாடல் நாம் நிறைவு செய்வோம். அடுத்து ஏலியின் மக்கள் பற்றிய செய்திக்குள்ளாக நாம் வருவோம். இப்போ 3 சின்ன காரியங்களோடு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். அண்ணாவினுடைய புகழ் பாடல் ஆகிய 1 சாமுவேல் 2:1 முதல் 10 வரையுள்ள இறை வார்த்தைகளை திறக்கும் சாவி என எந்த வசனத்தை கொள்வது என்று கேட்டால் 9ஆம் வசனத்தினுடைய இறுதி பகுதியை நாம் வாசிப்போமே. தம்மில் பற்று கொண்டொரு காலடிகளை அவர் காப்பார், தீயோர் இருளுக்கு இரையாவர், ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை. அந்த 9C, தம் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை என்பதுதான் இந்த பகுதியினுடைய அழகான திறவுகோள். இந்த வார்த்தையை வைத்து ஒவ்வொரு வசனத்தையும் நாம் விளக்கி சொல்லலாம். சொந்த ஆற்றலாலோ சுய பலத்தாலோ யாவரும் வல்லவர்களாய் மாறுவது கிடையாது. இறைவனுடைய செயல்பாடு, இறைவனுடைய செயல் திட்டம். நாம் அனைவரும் இறைவனுடைய செயல்பாட்டினுடைய ஒரு அங்கங்கள், ஒரு கருவிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இந்த பாடல் அழைக்கிறது. முதல் கருத்து. 2வது கருத்து காட் இஸ் காட் ஆஃப் ஹிஸ்டரி என்று நாம் பார்த்தோம். இது ஒரு அழகான ஒரு செய்தி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க நிறைய இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 அரசர் 2 அரசர் 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு எஸ்ரா நெகேமியா எல்லா வரலாற்று புத்தகங்களுடைய செய்திகளையும் நம்ம அழகாய் புரிந்து கொள்ள முடியும். இறைவன் வரலாற்றின் இறைவன். இப்போ ஆள்வது தாவீதாக இருக்கலாம், ஆள்வது சவுலாக இருக்கலாம், அல்லது படையெடுத்து வருவது நெபுகத்நேசராக இருக்கலாம், அல்லது படை நடத்துவது யோவாபாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாவற்றுக்கும் பின்பாக அந்த பொம்மலாட்டத்தினுடைய கயிறுகளை இயக்குகிற ஒருவர் மேலிருந்து இயக்குவதை போல இறைவன் இயக்குகிறார், இவர்கள் இயக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த பகுதி வலியுறுத்துகிறது. அதனாலதான் பசித்தோர், குழந்தையென்று இருப்போர், போர்க்காலம் தாங்கியோர் எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு ரிவர்ஸில் காட்டி செயல்படுவது நீங்களாக இருக்கலாம், ஆனால் செயலாக்கம் தருகிறவர் இறைவன் என்ற செய்தி அது வலியுறுத்தி சொல்கிறது. 2வது. 3வது, இந்த பகுதிகளினூടെ நாம் காண்கின்ற ஒரு அழகான இறைவன். அந்த இறைவன் எளியவரின் இறைவன், அந்த இறைவன் ஏழைகளின் இறைவன், அந்த இறைவன் சுருமைப்பட்டு தாழ்வுற்று நொறுங்கிய நிலையில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களின் இறைவன் என்பதை அண்ணாவுடைய புகழ்பாடல் மிக அழகாய் படம் பிடித்து காட்டுகிறது. வீம்பு, இருமாப்பு உன் வாயில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சிதறடிப்பார். ஆண்டவர் பற்று கொண்டவருடைய கால்களை உறுதிப்படுத்துவார். ஆண்டவருக்கு எதிராக எடுக்கிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். ஆண்டவரை நம்பாதவர்கள் இருளில் தள்ளப்படுவார்கள். இதெல்லாம் அழகான செய்திகள். அதுல ஆண்டவருடைய நம்பிக்கை, ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிற ஒரு அழகான ஏழைகள் பக்கமாக, அநாதைகள் பக்கமாக, பிள்ளை வரம் இல்லாதவர்கள் பக்கமாக, பசித்தவர்கள் பக்கமாக இருக்கிற ஒரு இறைவனை இந்த புகழ்பாடல் மிக அழகாய் படம் பிடித்து காட்டுகிறது. அதுதான் நம்முடைய இந்த தியானத்திற்கும் நம்முடைய சிந்தனைக்கும் ஒரு விருந்தாக அமைகிறது. ஒரு நம் பக்கமாய் இருக்கிற, நம் சார்பாய் இருந்து போராடுகிற இறைவன் ஒரு இனிமையான இறைவன். அந்த அண்ணாவின் இறைவன் நமது இறைவனாக மாற வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்வும் நம்முடைய பணி வாழ்வும் பயனுள்ளதாய் மாற வேண்டும். அதான் இறுதியான செய்தியாக நாம் நிறைவு செய்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே 36 வசனங்கள் இருக்கிறதை நாம் காண்கிறோம். அதில் முதல் 10 வசனங்கள் அழகான வசனங்களாக உறுதிப்படுத்தும் இறைவனை, பாதுகாக்கிற இறைவனை நமக்கு முன்பாக படம் பிடிக்கிறதை நாம் பார்த்தோம், உணர்ந்தோம். இப்பொழுது 2ஆம் பகுதி சற்றே எதிர்மறையான பகுதிக்கு நம்ம இட்டு செல்கிறது. என்ன பார்க்கிறோம்? 12லிருந்து 17 வரல இறை வார்த்தைகளில் நாம சந்திப்பது ஏலியின் மக்கள். இந்த ஏலியின் மக்கள் பட்ட செய்தியை ஏற்கனவே நமக்கு அறிமுகம் செய்து விட்டார். முதல் வசனங்களில் மற்ற கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தும் போது ஆசிரியர் இவர்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். 3ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் எல்கானா. அது வாசிப்போமே. எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்பினியும் பினகாசும் இருந்தனர். சீலோவில் ஏலி இருக்கிறார். அந்த ஏலிக்கு 2 புதல்வர்கள் காட்சியை அறிமுகப்படுத்தினார். இப்போ ஒரு கதை, நன்றாக கதை சொல்கிறவர் அந்த நாடகத்திலோ, அந்த திரைக்கதையிலோ, அந்த காணொலியிலோ வருகிற கதாபாத்திரங்களை
பார்வையாளருக்கு அறிமுகம் செய்து விடுவார். அப்புறம் அவங்க ஒவ்வொரு ரோலா அவங்களுடைய ரோலை அவங்க செயல்படுத்துவாங்க. அந்த வகையில இந்த முதல் 2 அதிகாரங்கள் வருகின்ற 3 அதிகாரங்கள் வருகிற எல்லா கதாபாத்திரங்களையும் 3ஆம் வசனத்திலே நேர்த்தியான முறையிலே எபிரேய வர்ணனைக்கு இப்ரோ நரேட்டிவ்க்கு ஏற்ப அந்த காதல வெளிப்படாரு. இப்ப மறுபடியும் நம்மள அந்த இடத்துக்கு கூட்டு போறார். இப்ப நம்ம 2:12 ஏலியின் புதர்கள் சொல்லக்கல ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் நமக்கு நினைவுக்கு வரும். இப்ப நம்ம வாசிப்போம். 2:12 வாசிப்போமே. அப்போது ஏலியின் புதல்வர்கள் கீழ்த்தரமானவர்களாக இருந்தனர். அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. அந்த குருக்களின் மக்களிடம் பின்வருமாறு நடந்து கொண்டனர். யாராவது பலி செலுத்தினால் இறைச்சி வேகும் போதே கையில் 3 பல்கொக்கியுடன் குருவின் பணியால் வருவான். அவன் அதை கொப்பரையிலோ அண்டாவிலோ சட்டியிலோ பானையிலோ விடுவான். கொக்கியில் அகப்படுவதையெல்லாம் குருவுக்கு என்று எடுத்துக்கொள்வான். சீலோவுக்கு வந்த இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் இவ்வாறு செய்தனர். அதோடு கொழுப்பு எறிவதற்கு முன்பே குருவின் பணியால் பலி செலுத்தவரிடம் வந்து, குருவுக்கு சமைக்க இறைச்சி கொடும், வெந்த இறைச்சி அன்று பச்சையானதே அவர் உம்மிடமிருந்து பெறுவார் என்பான். யாராவது அவனிடம் தற்பொழுது கொழுப்பு எரியட்டும், பிறகு நீ விரும்பியதை எடுத்துக்கொள் என்று சொன்னால் அதற்கு அவன், இல்லை, நீ இப்பொழுதே கொடும், இல்லையேல் நான் வலிந்து எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வான். ஆகவே அந்த இளைஞரின் பாவம் ஆண்டவர் திருமுன் மிக பெரியதாகவே இருந்தது. ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள். ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது. கொஞ்சம் ஒரு எதிர்மறையான ஒரு செய்தி, புகழ்பாடல், ஆண்டவரை பற்றிய உன்னதமான கருத்து, ஆண்டவரோடு பற்றுறுதி கொண்டு வாழ்களுடைய வாழ்வின் மேன்மை, ஆஸ்வாதங்கள் எல்லாம் பார்த்து நமக்கு ஒரு எதிர்மறையான கதாபாத்திரங்களை ஆசிரியர் கண்பாக வைக்கிறார். அதுவும் ஒரு அழகான கதை சொல்லும் திறன். அப்படியே பாசிட்டிவாகவே சொல்லாம ஒரு டேர்ன் பண்ணிட்டு டைக்ரெஷன் என்று சொல்வார்கள். அந்த டைக்ரெஷன் போயிட்டு மறுபடியும் நேர்கோட்டிற்கு கதையை கொண்டு வருவது என்பது மிக அழகான காட்சி. உதாரணத்துக்கு 2:10 முடிஞ்சிட்டு 3:1 வந்திருந்தா என்ன ஆகும் பாருங்களேன். 2:10 முடிச்சுட்டு 3:1 வந்தா எந்த விதமான தொல்லையும் இருக்காது. கதை சொல்லும் திறன் அந்த நேர்கோட்டில் போற மாதிரி லீனியர் மாடல் ஸ்டோரி டெல்லிங் என்று சொல்வார்கள். பாலன் வளர்ந்து பெரியவனாகிறான், ஏலியின் பணிவிடை செய்கிறான். அது அப்படியே 3:1 போனா சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டுக்கு ஊழியம் செய்து வந்தான். அழகான தொடர்ச்சி. எந்த விதமான சலனமோ, எந்த விதமான இடர்பாடோ, எந்த விதமான கவன சிதைவோ ஏற்படாது. ஆனா ஆசிரியர் அந்த லீனியர் மாடல சொல்ற கதையை அப்படியே கொஞ்சம் திருப்பி ரிவர்சல் பண்ணி நெகட்டிவ் திங்ஸை சொல்லி மறுபடியும் அந்த பகுதி கொண்டு வார். ஏன்னா சாமுவேலுடைய பணியும் இந்த ஏலியின் புதர்களுடைய செயல்பாடும் பின்னாளில் இணைந்து போகிறது. அழகான நேர்த்தியான கதை சொல்லும் திறன் அந்த ஆசிரியருக்குள்ளாக இருப்பதை, தான் சொல்ல வந்த கருத்தை மிக அழகாய் இறை வார்த்தை வலிமையோடு இறை மீட்பு திட்டத்தில் பொருந்தி போகும் போல அவர் படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதான் பார்க்கும்போது ஏலியின் புதல்வர்களை பற்றி சொல்லும் போது ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை? கீழ்த்தரமானவர்கள் என்று சொல்கிறார். பாருங்க, கீழ்த்தரமானவர்கள் இருந்தார்கள், ஆண்டோர் மீது அக்கறை கொள்ளவில்லை. ரெண்டும் அழகான வார்த்தை. ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தைக்கு விட சொல்லுது, இன்னொரு வார்த்தை முதல் வார்த்தையை விலக்கி சொல்லுது. அவர்கள் கீழ்த்தரமானவர்கள். கீழ்த்தரமானவர்கள் என்ன? ஆண்டோர் மீது பற்றுக்கொள்ளாதவர்கள். கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னாக்க 9ஆம் வசனத்தை வாசிப்போமே. தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார், தீயோர் இருளுக்கு இரையாவர். ஏனெனில் இப்போ தம்மில் பற்று கொண்டோரின் காலடிகளை ஆண்டவர் காப்பார். இங்க பற்று கொள்ளாததை பற்றி பேசுகிறது. பற்று கொண்டோருடைய காலடிகளை ஆண்டவர் காப்பார். பற்று கொள்ளாதவர்கள் யாராகிறாங்க? கீழ்த்தரமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அழிவே என்பது இறுதியான முடிவு என்பதை ஆசிரியர் சொல்லாமல் சொல்லுகிறார். கீழ்த்தரமானவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை இல்லாதவர்கள் என்று சொல்லுகிற ஆசிரியர் அடுத்த பகுதியில் அவருடைய கீழ்த்தரமான தன்மை எப்படிப்பட்டது என்பதை ஒரு 6-7 வசனங்களை விளக்கி சொல்கிறார். எப்படி விளக்கி சொல்றாரு? ஒண்ணு மக்கள் பலியிடுவார்கள். பலியிடும் போது இறைச்சி வேகும். அந்த வெந்த இறைச்சியை ஆண்டோருக்கென்றும் குருக்களுக்கென்றும் இறை மக்களுக்கென்றும் குடும்பங்களுக்கென்றும் பகிர்ந்து கொள்வார்கள். சட்டியிலோ அண்டாவிலோ கொப்பரையிலோ இறைச்சி வேகும் போதே அதனுடைய முழுமையான பலன் பலியாக செலுத்தப்படாததற்கு முன்பாகவே இவர்கள் 3 கொக்கி உள்ள பல் கொக்கியிலே அது எதெல்லாம் வருதோ அதெல்லாம் அப்படி டபக்குன்னு எடுத்துக்குவாங்க. இது குருவுக்கு தேவை என்பார்கள். கேட்டால் வழியே சென்றால் சண்டைக்கு போகிறாங்க. இரண்டாவது, ஆண்டவருக்கு பலியிடுத்தப்பட்ட பிறகு மீதியானது குருவும் லேவியருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் என்று இணைச்சட்ட நூல் சொல்கிறது. மீண்டுமாக லேவியர் எண்ணிக்கை நூல் நமக்கு சொல்கிறது. ஆனா இங்க அவங்க என்ன பண்றாங்க? பலியினுடைய அந்த தகன பணியுடைய கொழுப்பு எரிவதற்கு முன்பாகவே பச்சையாய் இருக்கும் போதே
அந்த மாமிசத்தை குருவுக்கு என்று பழி அவருடைய பங்கை கொடுத்து விடு, இல்லது ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து விட்பாடு எடுப்போன்றாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இது 3 காரியங்களை பார்க்கிறோம். இறைச்சி முக்கியம் கிடையாது, அவருடைய மனநிலை. ஆக்சுவலி இஸ் நாட் சோ மச் இம்பார்ட்டன்ட் பட் their attitude. அந்த ஆட்டிடியூட தான் ஆசிரியர் சாடுகிறார். அது கடைசி வசனம் தான் வந்து கீ. அந்த பகுதியை விளக்கி சொல்றதுக்கு நம்ம வாசிப்போமே, அந்த கடைசி வசனத்தை பாருங்களேன். அந்த பகுதியில் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள். கீழ்த்தரமானவர்கள் என்று துவங்குகிற அந்த பகுதி ஆண்டவருடைய படையல்களை துச்சமாக கருதுகிறார்கள். அதான் அந்த கீழ்த்தரத்தினுடைய அழகான விளக்க உரையாக. அது எப்படிப்பட்ட கீழ்த்தரம் என்பதைத்தான் அந்த 6-7 வசனங்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னாக்க, பின் நாட்களில் ஆண்டருடைய தண்டனைக்கும் சாபத்திற்கும் இந்த ஒஃப்னியும் பினெகாசும் உள்ளாகிறார்கள் என்பதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற ஆசிரியர் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி, மரம் சாய்ந்திருக்கிறது, எந்த பக்கம் சாய்ந்திருக்கிறதோ அந்த பக்கம் தான் விழும் என்பதை ஆசிரியர் வலியுறுத்த விரும்புகிறார். ஆகவே தான் ஏலியினுடைய பிள்ளைகளை பற்றிய ஒரு செய்தியை எதிர்மறையான செய்தியாக இருந்தாலும், ஆண்டவருக்கு எதிராக கீழ்த்தரமாகவும் ஆண்டுடைய படங்களை துச்சமாக நடந்தினாலும் அந்த பகுதியை விளக்கி சொல்கிறார். நம்ம அடுத்த பகுதி கடந்து போவோம். சீலோவில் சாமுவேல். ஆண்டவர் முன் ஊழியம் செய்த சிறுவன் சாமுவேல் நாற்பட்டாலான ஏபோது அணிந்திருந்தான். சாமுவேலின் தாய் அவனுக்காக ஆண்டுதோறும் ஒரு சிற்றாடை தைத்து தம் கணவரோடு ஆண்டு பலி செலுத்த சென்றபோது அவனிடம் கொடுப்பார். எல்கானாவுக்கும் அவர் மனைவிக்கும் ஏலி ஆசி வழங்கி எல்கானாவை நோக்கி, ஆண்டவர் இப்பெண் வழியாக இவள் அவருக்கு நேர்ந்தளித்தவனுக்கு பதிலாக உனக்கு வழிமரபை அருள்வாராக என்று கூறுவார். பிறகு அவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்பிச் செல்வர். ஆண்டவர் அன்னாவை கடக்க நோக்கினார். அவர் கருவுற்று 3 ஆண்களையும் 2 பெண்களையும் பெற்றெடுத்தார். சிறுவன் சாமுவேலோ ஆண்டவர் திருமுன் வளரலானான். இப்ப ஏலியின் புதல்வர்களை பற்றி பேசிய ஆசிரியர் அண்ணாவின் புதல்வனை பற்றி ஒரு செய்தி நமக்கு கொடுக்கிறாரு. இறுதியாக அண்ணாவினுடைய புதல்வர்களை பற்றிய செய்தியை நமக்கு கொடுக்கிறாங்க. அழகா ஒரு தந்தை, 2 பிள்ளைகள், ஒரு பெற்றோர், அவருடைய குடும்பம் என்ற செய்தியை ஒப்பிட்டு பார்க்கறாங்க. இப்ப நம்ம ஏலியினுடைய கீழ்த்தரமான பிள்ளைகளுடைய செயல்பாட்டை நாம் பார்த்துட்டு சாமுவேலை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றி வாசிக்கும் போது ஒப்பிட்டு பார்ப்போமா, பார்க்க மாட்டோமா? அதை நம்ம உள்ளத்துல கிரியேட் பண்றார். ஒரு அழகான கதை சொல்லும் தன்மை. முதல் காட்சி எதிர்மறை, 2ஆம் காட்சி நேர்மறை. அந்த அழகா பொருந்தி போகுது. இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த ஆசீர்வாதத்தின் பலனை பிற்பகுதி நமக்கு விளக்கி சொல்கிறது. ஆண்டவர் அண்ணாவை கடைக்கண் நோக்கினார். இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. கடைக்கன் என்பது இந்த பார்வையினுடைய விளிம்பில் இதுல பாக்குறது. நம்ம இங்கதான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்த பக்கத்துல கடைக்கன்னா இரக்கத்தின் கண்களை பக்கமா திருப்புறது. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அந்த தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களில் திருச்செலுவை மொத்தம் செய்யும் போதோ அல்லது குருத் ஞாயிறு என்றோ அந்த அரிசியை ஒரு மூட்டையை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு கொடுப்பார்கள். அது வின்சென்ட் தேபால் சபைக்கோ அல்லது பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை கொடுக்கப்பட்டு ஏழைகளுக்கும் இல்லாதவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும். எளிய செயல்தான். நாம் உண்ணுகின்ற உணவில் ஒரு பங்கு ஆண்டவருக்கு என்று எடுத்து வைக்கிற ஒரு மனநிலை மிக அழகான மனநிலை.